ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த நெக்ஸ்ட் வீடியோ. நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு செகண்ட் நீங்க கண்ண மூடிட்டு நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நெனைச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்க நாள் எப்பவுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து, ஆட்டோ கேர்ல வந்து இந்த குடுத்துருக்க இந்த கவர் டயகிராம். ஆக்சுவலா வந்து இந்த டயகிராம்ஸ்லாம் வந்து நம்ப இந்த பார்ட்லாம் வந்து மேபி வந்து கேஸ்கட் அந்த மாரி வந்து மேபி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டயகிராம் வந்து நம்மளோட ஆட்டோ கேர்ல வந்து எப்படி நம்ம ஸ்கெட்ச் பண்ணலாம்? ஏன்னா வந்து ஸ்கெட்சிங் தான் வந்து எப்பயுமே வந்து பார்ட் ஸ்கெட்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப நம்ம இந்த டயகிராம 3Dயா கன்வெர்ட் பண்ணாலே நம்ம முதல்லமே நமக்கு எப்பவுமே தேவைப்படுறது வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த பார்ட்டுக்கான ஸ்கெட்ச் தான். அந்த பார்ட்டுக்கான ஸ்கெட்ச வச்சு தான் நம்ம எப்பயுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணி நம்ம 3Dயா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ, அதனால இப்ப இந்த பார்ட் வந்து நம்ம எப்படி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கெட்ச் பண்ணலான்றத வந்து நம்மளோட ஆட்டோகேட்ல வந்து நம்ம எப்படின்றத பார்க்கலாம். ஸோ, ரொம்பவே வந்து சிம்பிளான டயகிராம் தான். ஸோ, இப்ப நம்ம இது எப்படி பண்ணலான்றது நம்ம பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துருங்க. சாஃப்ட்வேர்க்குள்ள வந்த உடனே இப்ப நம்ம இந்த டயகிராம் வந்து நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பாருங்க. ஸோ, நான் என்ன பண்றேன்னா, இப்ப நான் மேல இருந்தே வந்து டிரா பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஸோ, இப்போ இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு. இது 2த்துக்கான டயாமீட்டர் வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இன்னர் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 40, அவுட்டர் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து 62 குடுத்துருக்காங்க. ஸோ, அத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கிறேன். ஸோ, டேக் த சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 40 வந்து நான் வரைஞ்சுக்கிறேன். மறுபடியும் நான் என்ன பண்றேன் 62 40 அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா வந்து 62 குடுத்துருக்காங்க. ஸோ, அத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்ப நான் வரைஞ்சுக்கிறேன். ஸோ, நான் என்ன பண்றேன், டேக் த அகைன் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 62 வந்து நான் என்ன பண்றேன், இப்ப இது 2த்தையும் வந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வரைஞ்சு முடிக்கிறேன். இத வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இது சுத்தியுமே வந்து எனக்கு வந்து என்னன்னா, ஒரு சர்க்கிள் ஆஃப் ஷேப் இருக்கு. இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 6 ஹோல்ஸ் ஆஃப் 8 டயாமீட்டர்னா 1, 2, 3, 4 இது மொத்தம் சுத்தி இருக்க இந்த 6 ஹோல்ஸுக்கும் வந்து இன்னர் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8, அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேடியஸ் ஆஃப் 8. ஸோ இத எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல ஃபர்ஸ்ட் சிம்பிளா வந்து ஒரு சென்டர் லைன் வந்து ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. சென்டர் லைன் ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 8 அது ஒண்ணு வரைங்க. மறுபடியும் என்ன பண்ணுங்க, கன்வெர்ட் பண்ணுங்க. சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து என்ன பண்ணா 8. ஸோ இத 2த்தையும் வந்து ஃபர்ஸ்ட் வரைஞ்சுட்டு என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணும்போது சம்டைம் நம்ம வந்து என்னன்னா, இப்பவே நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். இந்த டயகிராமுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து என்னன்னா, நம்ம ட்ரிம் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து ட்ரிம் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளம் வருதுனால, நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அரே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரிம் பண்ணுவோம். ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அரே ஏஆர் என்டர் செலக்ட் த ஆப்ஜெக்ட். இன்னைக்கு இந்த ஆப்ஜெக்ட்டும் இந்த ஆப்ஜெக்ட்டும் அரே ஆகணும். நெக்ஸ்ட் என்டர் போலார் அரேவா ஆர் பாத் அரே. ஸோ போலார் அரே செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன், போலார் அரே. செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஓகே குடுக்குறேன். ஓகே குடுத்துட்டு, இப்ப எனக்கு இந்த கிவன் டயகிராம்ல இருக்க மாரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கலாம் வந்து ட்ரிம் ஆப்ஷன் வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இத ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ட்ரிம் குடுத்துட்டு இங்க ட்ரிம் பண்ணேன்னா, எனக்கு வந்து ட்ரிம் ஆகாது. கேனாட் ட்ரிம் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து எனக்கு வந்து வரும். ஸோ இப்ப இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஆட்டோகேட்ல வந்து நான் ஃபர்ஸ்ட்டே சைக்கிள் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். ஸோ இந்த மாரி நம்ம அரே கமாண்ட் யூஸ் பண்ணி அதில நம்ம ட்ரிம் பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணியிருக்க அரே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதாவது தனித்தனியா பிரிக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன கமாண்ட்னா வெறும் எக்ஸ் அழுத்துனீங்கன்னா எக்ஸ்ப்ளோட் வரும். செலக்ட் த ஆப்ஜெக்ட். இதுல செலக்ட் பண்ணாலே நீங்க பாருங்களேன், இந்த சர்க்கிளும் தான் இருக்கு. இந்த சர்க்கிள் இந்த லைன்லாம் இருக்கு. அது எதுவுமே செலக்ட் ஆகாம நம்ம அரே பண்ணது வரைக்கும் தான் நமக்கு செலக்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் தான் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஸோ என்டர். இப்போ நீங்க வந்து ட்ரிம் ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரிம் ஆகும் பாருங்க. 1, 2, 3 ஸோ, இதுதான் வந்து என்னன்னா, இந்த எக்ஸ்போர்ட் கமாண்டுக்கான வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். ஸோ, இப்ப என்ன பண்ணுங்க, இந்த குடுத்திருக்க கிவன் டயகிராமுக்கு ஏத்த மாரி நீங்க என்ன பண்ணிடுங்க, ட்ரிம் பண்ணிடுங்க. இத நீங்க வந்து ட்ரிம் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா வந்து, அரே பண்ணலாம். நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஏன்னா, நான் ஃபர்ஸ்ட் டயகிராம் இத வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு டயகிராம் வந்து சரியா வந்து ட்ரிம் ஆப்ஷன் பண்ணும்போது எனக்கு வந்து சரியா வராத காரணத்தினால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் அரே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் ட்ரிம் பண்றேன். ஸோ, இப்ப இதுவரைக்கும் தான் எனக்கு ட்ரிம் ஆக வேண்டியது. ஸோ, மிச்சம் இந்த உள்ள இருக்கிற இந்த பார்ட்லாம் வந்து நான் வந்து அ எ டெலீட் பண்ணிடலாம். ஸோ, இதுக்கெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி நான் என்னோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணல. ஸோ, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து, இந்த மேல இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர வந்து நம்ம வந்து சிம்பிளா வந்து வரைஞ்சுட்டோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ட் வந்து வரையணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவ்வளோதான். மேல வந்து வொர்க் வந்து முடிஞ்சது. இப்போ இங்கருந்து கீழ அப்படியே வந்தீங்கன்னா, 65 வந்து தள்ளி நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாரி ஒரு அரேஞ்ச்மென்ட் வந்து இருக்கு. இப்போ இத எப்படி வரையலாம்ன்னு பார்ப்போம். 65 தள்ளி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 சர்க்கிள் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 110. ஸோ இத எப்படி வரையலாம்னா வந்து ஒண்ணும் இல்ல. டேக் த சென்டர் லைன். கீழ வந்து எவ்வளோனா வந்து 65க்கு வந்து ஒரு லைன் போடுங்க. இந்த சைடு வந்து மொத்தமா 110னால நான் என்ன பண்றேன் 55. இந்த சைடு வந்து 55 போடுங்க. மறுபடியும் லைன் எடுத்து என்ன பண்ணுங்க, இங்க இருந்து இந்த சைடு வந்து ஒரு 55. ஸோ இப்ப இது மொத்தமா வந்து என்ன எவ்வளோ இருக்கும்னா வந்து 110 இருக்கும். அதாவது நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இங்க இருந்து இதுவரைக்கும் 65 மறுபடியும் வந்து இங்க இருந்து இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 110. ஸோ இதுதான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ இங்க வந்து எனக்கு என்ன வரையணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 அப்புறம் வந்து 3 ஹோல்ஸ் ஆஃப் டயாமீட்டர் உள்ள இருக்க 3 ஹோல்ஸுமே வந்து எவ்வளோனா வந்து 20. ஸோ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கலாம். ஸோ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து எவ்வளோனா வந்து 21 மறுபடியும் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 30.
இப்போ இத வந்து வரைஞ்சுட்டேன். ஸோ, இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இதே தான் இந்த சைடும் வரப்போது. ஸோ, நான் என்ன பண்றேன், இது 2 இந்த 2 சர்க்கிளையும் நான் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், காப்பி செலக்ஷன் பண்றேன். ஸோ, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, காப்பி செலக்ஷன் வரும். இங்க இருந்து எனக்கு அப்படியே வந்து இந்த பக்கம் நான் என்ன பண்றேன், காப்பி செலக்ட் பண்ணிர்றேன். ஸோ, இப்ப எனக்கான வேலை வந்து என்னன்னா வந்து, நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு என்னன்னா வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுங்க, இத பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து இங்க வந்து எனக்கு ஒரு இது இருக்கு. இந்த ஷேப் வந்து எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா வந்து, நார்மல் லைன் அதுக்கான ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபில்லெட் ஆஃப் ரேடியஸ் 18. ஸோ என்ன பண்றீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணுங்க, டைரக்ட்டா வந்து இந்த லைன்ல வந்து டச் ஆகும். இப்படி ஒரு லைன் போடுங்க. அதே மாரி இந்த சர்க்கிள்ல இருந்து என்ன பண்ணுங்க, கீழ டைரக்ட்டா வந்து ஒரு லைன், ஸ்ட்ரெய்ட் லைன் தான். அத பண்ணிட்டு என்ன பண்றேங்க, ஃபில்லெட்ல போங்க. ஃபில்லெட்ல போயிட்டு ரேடியஸ் வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா வந்து 18 குடுத்துருக்காங்க. என்டர் குடுத்துட்டு மல்டிபிள் 2 டைம்ஸ் பண்ண போறீங்க. இங்கருந்து இதுவரைக்கும் ஒரு ஃபில்லெட், இங்கருந்து இதுவரைக்கும் ஒரு ஃபில்லெட். இதுதான் வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, அங்க குடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லைன்ஸ்லாம் வந்து நம்ம எரேஸ் பண்ணணும். ஏன்னா வந்து டியூ டூ அவாய்ட் த கன்ஃப்யூஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டயகிராம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சர்க்கிள லொகேட் பண்றதுக்கான இடம் வந்து நமக்கு வந்து சரியா குடுக்கல. அதாவது இங்கருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இந்த சர்க்கிள் இருக்கு, ஃப்ரம் ரைட், ஃப்ரம் லெஃப்ட், ஃப்ரம் டாப் எதுவுமே நமக்கு இல்ல. அதுக்கு பதில் என்ன குடுத்துருக்காங்கன்னா வந்து, இங்க வந்து ஒரு ஆர்க் மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கான ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100. ஸோ இது வந்து என்னன்னா 2 சர்க்கிள்ல டச் ஆகி போறதுனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். இது சம்மந்தமா நான் நெறைய வீடியோ போட்டுருக்கேன் முன்னாடி. டான் ரேடியஸ் அதாவது இந்த சர்க்கிளையும், இந்த சர்க்கிளையும் டான்ஜென்ட் ஆகி அது போது. அதுக்கான ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைஞ்சுட்டோமா? இப்போ இத என்ன பண்ணுங்க வந்து ட்ரிம் பண்ணுங்க. ஸோ இத இப்படி ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா வந்து நமக்கு வந்து முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சர்க்கிள் வந்து நமக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து என்னன்னா, இதுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து எனக்கு வந்து இந்த இது வரையணும். ஸோ அது வந்து நீங்க என்ன எப்படி வரையலாம்னா, சேம் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் தான். ஒண்ணுமே இல்ல. இது 2த்தையும் வந்து செலக்ட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி செலக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, சென்டர்ல இருந்து வழக்கமா நம்ம எடுப்போம். எடுக்காம இந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்து, இத வந்து இதோட சென்டர் பாயிண்ட் பாருங்க. இங்க சென்டர் பாயிண்ட் வைக்கும்போது, உங்களுக்கு மேலேயே வந்து பிளஸ் சிம்பல் காட்டுது பாருங்க. சோ கரெக்ட்டா இதுதான் வந்து இதுக்கான சென்டர் பாயிண்ட். இத கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் குடுத்துட்டீங்கன்னா வந்து நமக்கான டயகிராம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப இங்க பாருங்க. சோ இப்போ இது 2 டயகிராமுமே வந்து நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாரி இருக்கு. சோ நான் ஏன் இந்த மாரி டயகிராம்ஸ்லாம் வந்து நான் வந்து போடுறேன்னா வந்து, நமக்கு வந்து பிராக்டிஸ் வர்றதுக்காக தான் வந்து என்ன பண்றேன்னா, இந்த மாரி வந்து உங்களுக்கும் பிராக்டிஸ் ஆகுற மாரி இந்த ஃபில்லெட், இந்த டான் ரேடியஸ், இந்த அரே, இந்த எக்ஸ்ப்ளோர் கமாண்ட்லாம் வச்சு நான் வந்து என்ன பண்றேன்னா, நெறைய டயகிராம்ஸ் வந்து நான் வந்து நெட்ல இருந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு வரையிறேன். ஸோ, இப்போ இந்த மாரி டயகிராம்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த மாரி டயகிராம்ஸ் வந்து போடலான்னு வந்து எனக்கு வந்து சஜெஸ்ட் பண்ணுங்க. நான் அந்த மாரி டயகிராம்ஸ் வந்து போட ட்ரை பண்றேன். ஸோ, ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ வியூவர்ஸ். பை.